हरे कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः सर्वेश्वराय नमः कांजीवरदाय नमः अत्तिवरदाय नमः यतिराजाय नमः அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். நாளைய தினம் உரியடி உற்சவம், ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம். இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதால மூலவருக்கும் உற்சவருக்குமாக அபிஷேக அலங்காரங்கள்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருவோம். நாளை கார்த்தாலேருந்து கிருஷ்ணனை கூப்பிட்டு கொண்டாட்டம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஒரு தடவை கிருஷ்ண ஜனனத்தை மேலெண்ட வாரியாக அனுபவிப்போம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக பிறந்து யமுனை நதியை கடந்து வசுதேவர் நந்தகோபர் இல்லத்தில் கொண்டு வந்து ஸ்ரீகிருஷ்ணரை சேர்க்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே பூதகி முதல்ல வதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் சகடாசுரன், அதுக்கப்புறம் திரணாவதன், அதுக்கப்புறம் காளிங்கன் அப்படின்னு பல பேரை வதம் பண்ணி அதுக்கப்புறம் 10 வயசுக்கு மேலே மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு வந்து வேதங்கள்லாம் படித்து அதுக்கப்புறம் அஸ்தினாபுரத்தில் போய் அவளுக்கு பாண்டவாளுக்கு உபகாரமாக இருந்து தர்மபுத்தருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு மறுபடியும் பிருந்தாவனம் வந்து உத்தவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பும் பொழுது நான் புறப்பட்டு போன அப்புறம் பாகவதாளுக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பான ஒரு புராணம் வரும், ஸ்ரீமத் பாகவதம். அதிலே நான் வியாபிச்சிருக்கேன். பாகவதத்தை படிக்கிறவா, கேட்குறவா, அனுபவிக்கிறவா, புஸ்தகத்தை பூஜை பண்ணுறவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கேட்டாலும் அவளுக்கு பாகவதம் படித்த பலன் பூரா தர அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், பகவான் ஞாபகப்படுத்துகிறார் அம்பரீஷ சரித்திர மூலியமாக. பாகவதர் அப்படின்னு யாருன்னா பகவன் கைங்கரியம் செய்கிறவா எல்லாரும் பாகவதா தான். கோவிலை சுத்தம் பண்ணலாம், பூக்கட்டி கொடுக்கலாம், கோவிலில் சமையல் பண்ணலாம், கோவிலுக்கு அனுப்பி தள்ளலாம், கோவில் அர்ச்சகராக இருக்கலாம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம், அந்த பொருட்கள் வாங்கிட்டு வந்து தரலாம். பகவத் சிந்தனையாக இருக்கிறவா பூரா பாகவதாள் தான். அப்படிப்பட்ட பாகவதாளை மனசை கஷ்டப்படுத்தினா 1000 ஜென்மம் எடுத்து புண்ணியம் பண்ணாலும் அந்த பாவம் போகாது. அதே நேரத்தில் 1000 ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமும் தீயும் நான் நீக்கிடுவேன், பொசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் என்னுடைய பாகவதன், அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கோவிலில் பணி செய்கிறவா, சுவாமி கைங்கரியத்தை பண்ணுறவா, சுவாமியை பற்றி பேசுகிறவா, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறவா, இவாளுடைய மனசெல்லாம் கோணாமல் யார் பாகவதனை சேவிக்கிறானோ அவனுக்கு 21 தலைமுறைக்கான பாவங்களெல்லாம் நீக்கி 1000 ஜென்மாவில் செஞ்ச புண்ணியங்களை நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நாராயணர் சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட பாகவதருடைய பெருமைகளை சொல்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம். எனவே நாளைக்கு ஸ்ரீ ஜெயந்தி. போன மாதம் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நன்னா பண்ணினோம். இந்த தடவை உரியடி உற்சவம் நடக்கிறது. சுவாமி இப்போது தயிரில் அப்படியே மிதக்கிறார் கிருஷ்ணர். அது ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே யாதவ குலம் நிறைய இருக்கிறதால சுவாமி பால் தயிரில் தான் மிதந்துட்டுருப்பார். அதில் ஒன்றும் பஞ்சமே கிடையாது கிருஷ்ணருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் எல்லாருடைய பிரார்த்தனையாலையும் உபகாரத்தாலையும் சேர்ந்து நடத்துகிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.